Decode the world unfiltered. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதிதாக போடப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதிதாக போடப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில தானே அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. இந்தியாவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம். அதை பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பண்ணிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பலவிதமான சவால்களை விடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தலாம். சவுதி அரேபியா அதேபோல் பாகிஸ்தான் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சவுதி பிரதமர் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீஃபும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பிரதமர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவரோட ஷெஹ்பாஸ் ஷெரீஃப் இவங்க சவுதிக்கு போகிறாங்க. இவர்கள் இருவரும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடந்துச்சு, வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அது இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. அதாவது ஒரு நாட்டுக்கு ஆபத்து, இப்போ சவுதிக்கு ஆபத்து அப்படின்னாலோ பாகிஸ்தானுக்கு ஆபத்து அப்படின்னாலோ மற்ற நாடு இராணுவ ரீதியான உதவிகளை வழங்கும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு நிகரான ஒரு உடன்படிக்கை இது அப்படின்னு பார்க்கப்படுது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இராணுவ பயிற்சிகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், அது மட்டும் இல்லாமல் தாக்குதலை தடுக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தம் இருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூருடைய எதிரொலியா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக பரவலாக கூறப்பட்ட நிலையில் அதனை சவுதி அரேபியா மறுத்திருக்கு. அடிப்படையில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் நீண்டகால இராணுவ உறவை வச்சிருக்கக்கூடிய நாடுகள். பாகிஸ்தான் இராணுவம் சவுதி அரேபிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்குது. குறிப்பாக 1979 நடைபெற்ற ஈரானிய புரட்சிக்கு பிறகு மேலும் இவர்களுடைய உறவுங்கிறது வலுப்பெற்றதாக இருக்குது. சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி உதவுவதற்கு தயாராக இருப்பதா பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மேற்கோள் காட்ட வேண்டியிருக்குது, அதை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இவங்க புதிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒப்பந்தம்ங்கிறது இதுவரைக்கும் வாய்மொழியாக இருந்த அந்த உறுதிப்பாடு இருக்கு இல்லையா, அதை இராணுவ உடன்படிக்கையாக முறைப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா கவனிக்க வேண்டிய ஒன்றா, கவலை கொள்ளக்கூடிய ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அப்படி இந்தியா கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் சில சவால்களை ஏற்படுத்தினாலும் எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சவுதி உறவுகள் வலுவான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 2010 ரியாத் பிரகடனம் கையெழுத்தானதிலிருந்தே ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம், பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிச்சிருக்குது. ரியாத் பிரகடனத்தினுடைய முக்கியமான அம்சங்கிறது பயங்கரவாதத்துக்கு எதிராக இரண்டு நாடுகளும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். கடந்த மே மாதம் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதலை சவுதி கடுமையாக கண்டிச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியா அறிக்கையாக இருந்தது. அந்த நேரத்தில் பஹல்காம் தாக்குதலை ஒட்டி சவுதி வெளியிட்ட அறிக்கையுடைய அடிப்படையான கருத்தாக தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சீரான உறவுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்ங்கிறது எரிசக்தி. இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய எரிசக்தி நுகர்வோரில் ஒரு நாடு. சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஒரு நம்பகமான சந்தையாக இந்தியா இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்குது. தன்னுடைய எண்ணெய் உற்பத்தியில் 13% இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரம் எண்ணெய் ஏற்றுமதியை சுற்றி தான் இருக்குது. இதனால இந்தியாவை சவுதி எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது தான் பரவலான பார்வையாக இருக்குது. பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு மேற்கொண்ட பயணங்கள், சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நல்லுறவை இன்னும் உறுதியாக்கி இருக்குது, இன்னும் மேம்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சவுதி பாகிஸ்தான் இடையில் இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல தசாப்தங்களாகவே இருந்து வருது. புதுசு இல்லை, இப்போ அதிகாரப்பூர்வமாக மாறுதுன்னு சொல்லலாம். சவுதியோடைய இராணுவ அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சிகளை ஏற்கனவே வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய உறவை அதிகாரப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிதான் அதை பார்க்க முடியும். இது எந்த வகையிலும் புதிய உறவு அல்ல அப்படின்றதும் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமான ஒன்று. ஆனாலும் தன்னுடைய இராணுவ பலத்தை தொடர்ந்து நவீனப்படுத்திக் கொண்டே வருகிறோம் நாம். இந்தியா சவுதி உறவுகள் பாகிஸ்தான் சவுதி உறவுகளை விட மிக ஆழமான மற்றும் பரந்த அளவில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிட்டிக்ஸை உற்று நோக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலை சர்வதேச அரங்கத்தில் அதனுடைய பலவீனம் மற்றும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் பொருளாதாரத்தின் மீதான இந்தியாவுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா கவலைப்பட தேவையில்லை என்பதற்கான முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சில இடங்களில் இந்தியா இரண்டு நாடுகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையும் இருக்குது. அதையும் நம்ம மறுக்க முடியாது.
இப்போ பாகிஸ்தானுக்கு புதிய ராஜதந்திர வலிமை இதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. சவுதி அரேபியா ஒரு சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக செல்வாக்கு மிக்க இஸ்லாமிய நாடு. இப்போ பாகிஸ்தான் சவுதி பாதுகாப்பு ஒப்பந்தம்ங்கிறது காஷ்மீர் மற்றும் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சர்வதேச அரங்கத்தில் கொண்டு செல்வதற்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக செல்வது அப்படிங்கிறது இந்தியாவுடைய பிராந்திய பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நலன்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் முக்கியமானது அணுசக்தி பாதுகாப்பு கவலைகள் தான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடு. சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தத்தில் அணு ஆயுதங்கள் பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை அப்படின்னாலும் பாகிஸ்தானுடைய அணுசக்தி திறன்கள் சவுதி அரேபியாவுக்கு மறைமுகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இப்போ சர்வதேசத்தில் எழுந்திருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவுக்கும் அந்த கவலை இருக்கும். பொருளாதார விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு நிதி ரீதியாக தொடர்ந்து உதவி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒப்பந்தம் பொருளாதார உதவிகளையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால அது பாகிஸ்தானுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை உண்டாக்குறதுக்கு உதவக்கூடும். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பொருளாதார நலன்களை மறைமுகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இருக்குது. பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் வலுப்பெற்றுச்சுன்னா இராணுவத்திற்கு அதிக நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த நாட்டில் இருக்கும். ஏன்னா இராணுவம் எப்போவுமே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடாகவே பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்குது. இது பாகிஸ்தானுடைய இராணுவ பலத்தை அதிகரித்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு நீண்டகால சவாலை உருவாக்கலாம். ஒரு வலுவான பொருளாதாரம் அமைது அப்படின்னா சர்வதேச அரங்கத்தில் பாகிஸ்தானுடைய ராஜதந்திர செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு அல்லது அந்த நாடு அந்த செல்வாக்கை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகளில் பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துறதுக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சப்போர்ட் பேஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னும் இதனுடைய விளைவுகளை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஏற்ப ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா தன்னுடைய தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து துறைகளிலும் விரிவான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உறுதியோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானோட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் இந்தியாவுடனான தன்னுடைய உறவு மிக வலுவானது அப்படின்னும் அது எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படின்னும் சவுதி அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு. அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவ வலிமை அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் நிகரற்றதாகவே இருக்குது. பாகிஸ்தானை விட கூடுதலான இராணுவ வலிமையோடு தான் நாம் இருந்துட்டுருக்கிறோம். நம்முடைய நாடுங்கிறது இராணுவத்திற்கு செலவிடக்கூடிய தொகை அப்படிங்கிறது 6.89 லட்சம் கோடி. அதே இடத்துல சவுதி அரேபியாவும் கிட்டத்தட்ட அவங்களுடைய பட்ஜெட்டும் 6.9 லட்சம் கோடியாக இருக்குது. ரெண்டு நாடுகளுமே ஏறக்குறைய ஒரே அளவுக்கு இராணுவத்திற்கு செலவிடக்கூடிய நாடுகளாக இருக்கின்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 79,300 கோடி ரூபாயை மட்டும்தான் இராணுவத்துக்கு ஒதுக்குது. உலக அளவில் இராணுவ வலிமையில் பாகிஸ்தான் 12வது இடத்துலையும் சவுதி 24வது இடத்திலும் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இருக்குது. இது மூலமாக இந்திய இராணுவத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ளலாம். நாம வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் 1,40,00,000 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தானில் 6.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. சவுதியில் 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்தியா தன்னுடைய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய அளவு பல்வகைப்பட்ட ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தி திறனால் மற்ற 2 நாடுகளை விட அதிக பலம் கொண்டதாக இருக்குது. பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்குது. சவுதி அரேபியா அதிக இராணுவ செலவு செய்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கி வரக்கூடிய நாடாக இருக்குது. ஆனால் அதனுடைய இராணுவத்தினுடைய கள அனுபவம் குறைவு தான். இந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி இருந்தாலும் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடிப்படையில் 2 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது வேறு ஒரு நாடு ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னா இது 2 நாடுகளுக்குமே எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய நமக்கும் உலக நாடுகளுக்கும் கூட ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய, இன்னொன்று ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்னதான் நம்மோட உறவுகளை நாங்கள் பலப்படுத்தி வச்சுருக்கோம்னு சவுதி அரேபியா சொன்னாலும் நம்மை பொருளாதார ரீதியாக அந்த எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா ஒரு பெரிய சந்தை அப்படிங்கிற அடிப்படையிலலாம் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குனாலும் இந்த ஒப்பந்தம் என்பது நம்முடைய அரசினாலும் நம்முடைய வெளியுறவுத்துறையினாலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே போல் நாம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை இந்த ஒப்பந்தத்திற்கு கையாள்வதற்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் நாமளும் தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையில் முன்னெடுத்து வருகிறோம் அப்படிங்கிறது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.